அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உன் கருணை வடிவிலே ராமனையே கண்டேன் என்று பரதனை போற்றிய கோசலை தாய். பாடல் எண் 932. பண்பிற்கும் அன்பிற்கும் பார் உரைக்கும் பரதன் என்றே கண்ணங்கும் நீர் வழிய கதறி நெஞ்ச கரம் அணைத்தே கண்டேன் என் ராமனையே கருணை உந்தன் உருவில் என்றே உண்மை சொல்லி மடியமர்த்தி உருகி கண் பெருகினடி. இதுவே 932வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பண்பிற்கும் அன்பிற்கும் பார் உரைக்கும் பரதன் என்றே என்ற முதல் வரிக்கான விளக்கம். அருமை மிகுந்த மகனே, உன்னுடைய மேன்மையான பண்புகளாலும் மேன்மையான அன்பினாலும் நீ மிகவும் உயர்ந்தவராக விளங்குகிறாய். அவ்வாறு விளங்கக்கூடிய உன்னை பார்த்து இனிமேல் இந்த உலகம் பண்பிற்கு பரதன் என்றும் அன்பிற்கும் பரதன் என்றும் உன்னுடைய பெயரையே இந்த உலகம் இனிமேல் சுட்டி காட்டும். அவ்வாறு உலகமே உன்னை போற்றி புகழும் வண்ணமாக நீ விளங்குகிறாய். பண்பின் உதாரணமாய் அன்பின் உதாரணமாய் நீயே விளங்குகிறாய் என்று கூறி கண்ணங்கும் நீர் வழிய கதறி நெஞ்ச கரம் அணைத்தே, தன்னுடைய இரு கண்களிலும் நீர் பொங்கி கண்ணீர் பொங்கி வழிய கதறி அழுது தன்னுடைய நெஞ்ச கரம் என்கிற உள்ளத்தின் கரங்களால் அந்த மகனை அணைத்து கொண்டவாறே கண்டேன் என் ராமனையே கருணை உந்தன் உருவில் என்றே, என்னுடைய ராமனையே உன்னுடைய கருணை மிகுந்த உருவத்தின் மூலமாக நான் கண்டுகொண்டேன் மகனே என்று கூறியவாறே உண்மை சொல்லி மடியமர்த்தி உருகி கண் பெருகினளே, அவளுடைய உள்ளத்திலே தோன்றிய அந்த உண்மையை சொல்லி அந்த பரதனை தன்னுடைய மடியிலே ஒரு குழந்தையை போலவே அமர்த்தி வைத்து உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அந்த தாய் அழுதாள். இதுவே செல்வராமாயணத்தின் 932வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 933வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.